hello, this is Staff CA 360 from TAF ICE Academy. நம்ம இன்னைக்கு June 14 and 15 உடைய current affairs சேர்த்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்த்துடலாம். ஸோ UCAN 2026 ப்ரிலிம்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா June 14 ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப்லைன் டெஸ்ட் ஒன்லி. அண்ட் ஸ்டேட் லெவல் டெஸ்ட் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ Group 1, Group 2, Group 2A, அது Group 4க்கான ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டுமான ஒரு டெஸ்ட்டு. ஸோ இதில் எத்தனை டெஸ்ட்டு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 டெஸ்ட் அண்ட் 2200 கொஷின்ஸ் கவர் ஆகும், சிலபஸ் வைஸ், நியூ சிலபஸ் வைஸ். அண்ட் 4 months டியூரேஷன், இந்த டெஸ்ட்டுக்கான டியூரேஷன். ஓகேவா? ஸோ இதில் சேரணும்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க உங்களோட நியர்பை பிரான்ச்சஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ஒரு கோட் பார்த்துட்டு போகலாம். ஸோ இன்றைக்கான கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யூ மஸ்ட் பி த சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு see in the world அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ யூ மஸ்ட் பி த சேஞ்ச், இது யார் சொன்னான்னா, நான் சொல்ல மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் வந்து இந்த உலகத்தில் இது வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம், இந்த இடத்துல இது மாறணும், இந்த இடத்துல இது மாறணும் அப்படின்னு நம்ம எப்போதுமே பேசுகிறது உண்டு. மாறணும் நம்ம நினச்சோம்னா அந்த சேஞ்ச் எங்கேருந்து முதல்ல தொடங்கணும் அப்படின்னா, அது நம்மக்கிட்ட இருந்து தான் வந்துட்டு முதல்ல தொடங்க ஆரம்பிக்கணும். நம்மக்கிட்ட இருந்து தான் அந்த சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு இட் வில் பி த ஹோல் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்துட்டு மாறக்கூடியது வந்து நம்மக்கிட்டேருந்து ஒரு மாற்றம் தொடங்கினா தான் எல்லாமே வந்து மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரியா? ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான ஒரு இது. ஸோ எதை நம்ம கூட எதை ரிலேட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு, எதாக இருந்தாலும் ஒன்று மாறணும், ஏதோ ஒன்று நம்ம விஷ் பண்ணணும், அது நடக்கணும்னா அப்போ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு மாற்றமாக நம்ம அதை தொடங்கி நம்ம அதை செயல்படுத்தினா தான் அது பார்த்திங்கன்னா வந்து பின்னாளில் வந்து அது வந்து மாறி நமக்கான விஷயம் அது கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, இன்னையிலேருந்து உங்களுக்கு வேணுங்கிற அந்த விஷ் வேணும்னா அதுக்கான சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, சரி. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த 11th phase of excavation that unearthed iron smelting furnace remains was conducted at. சரியா? ஸோ எங்கே வந்து இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ட்டிங் ஃபர்னைஸ் அப்படின்னா அந்த ராக்கி ஓர்லேருந்து அயனை மட்டும் தனியாக வந்துட்டு பிரித்து ரா அயனை எடுக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்மெல்ட்டிங் ஃபர்னைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னாடி வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ணது எக்ஸ்கவேஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எந்த எக்ஸ்கவேஷன் சைட்டில் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எக்ஸ்கவேஷனாக ஒன்றும் கிடையாது, அந்த அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுதான். ஸோ கீழடியில் கிடச்சிருக்கு. 11th phase of excavation அட் கீழடின்னு நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் இந்த அயன் ஸ்மெல்ட்டிங் ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலயமா வந்துட்டு எவ்வளோ அட்வான்ஸாக டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸோட நம்மளோட ஏஷியன் தமிழ்ஸ்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரியா? ஸோ இப்போ வந்து இடப்பட்ட காலத்தில் ஏதோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறையா படிக்கிறோம், தியரட்டிக்கலாக பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு பழங்காலத்தில் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் இப்படிலாம் நம்ம இருக்கோம். ஸோ பழங்காலத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன படித்தாங்க, என்ன இன்ஜினியரிங் இது பண்ணாங்க, என்ன கிராஜுவேஷன், ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவங்கக்குள்ளே அவ்வளோ ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸோடு தான் இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் நம்மளுடைய கோயில்கள்லாம் நினச்சி நிற்கிது. நம்ம நினச்சா கூட இப்போ அந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து கட்ட முடியாது கண்டிப்பாக. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அப்போயே இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு கேப்பில் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது எல்லாமே நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய இதெல்லாம் கம்மியாக தான் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு அப்போயே வந்து இருந்திருக்காங்க ஏஷியன் தமிழ் பீப்புள்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களே நம்மளால் இப்போ திரும்ப வந்து அந்தளவுக்கு கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக அப்படியே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ the finding indicate that the Keeladi was not merely residential settlement but also an important industrial and manufacturing center. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அயன் மேனுஃபேக்சரிங் சென்டராக இருந்திருக்கு அந்த இடம். அந்த இடத்துல தான் அந்த வந்து ஸ்மெல்ட்டிங் ஃபர்னைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த 11th phase of excavation site அட் கீழடியில் இது எல்லாமே கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்
the BRICS agriculture ministers meeting was chaired by சரியா. ஸோ பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் சரியா. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பிரிக்ஸோடைய அந்த இதில் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் மினிஸ்டர்ஸோடைய மீட்டிங் நடக்குது. அந்த அக்ரிகல்ச்சர்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கை யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சவுகான் வந்துட்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி. ஸோ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எங்கே நடந்திருக்குன்னா இந்தோர், மத்திய பிரதேஷில் நடந்திருக்கு. அங்கே நம்மளுடைய யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சவுகான் தான் அதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நெட்வொர்க் அண்ட் அக்ரிகல்ச்சர் seed exchange program through the Indian Council of Agriculture Research சரியா. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு ICAR அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. ஸோ அவங்க மூலிமா இந்த பிரிக்ஸ் சீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை அவங்க மூலிமா கண்டக்ட் பண்ணுறதாகவும் அண்ட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நெட்வொர்க் அப்படிங்கிறத பண்ணுறதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை யார் வந்து சேர்மன்ஷிப் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சவுகான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வேறு இந்த கண்ட்ரீஸில் பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸும் இதில் கலந்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் படி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நியூ அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து சீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பண்ணுறதா வந்து பிளானில் இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எங்கே நடந்திருக்கு? இண்டோர், மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் bilateral trade between India and France reached சரியா. ஸோ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து பைலாட்ரலாக ட்ரேட் பண்ணுறதுல எவ்வளோ பில்லியன் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம்னா $, படி 15.81 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோனை வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ பைலாட்ரல் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கு? 15.81 பில்லியன் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இந்தியாஸ் 11th லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ். அண்ட் ஆல்சோ அந்த லீடர்ஸ் டிஸ்கஸ்ட் பிட்வீன் என்னென்னா டிஸ்கஸ்ட் அபவுட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஃபென்ஸு, ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், ஹெல்த் கேர் அண்ட் அதர் செக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எதை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் இருக்கும்னாலே AI டெக்னாலஜி பற்றி தான் எல்லா கண்ட்ரீஸுமே பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரான்ஸோட இது எல்லாத்தையும் பற்றின டிஸ்கஷன் போயிருக்கு. அண்ட் பாரத் இன்னோவேட்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் அப்படிங்கிற பிளேஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது, அங்கே நடத்திருக்காங்க. டு கனெக்ட் லீடிங் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் வித் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பாரத் இன்னோவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் ஃப்ரான்ஸில் ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் லீடிங் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஈர்க்கணும், அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரோக்ராமையும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. இந்த ஒரு ஈவெண்ட்டும் நடந்திருக்கு. சரி. ஓகேவா. சரி. நெக்ஸ்ட் The European Union has started accession negotiations with சரியா. ஸோ யாரோட பண்ணியிருக்காங்கன்னா யுக்ரைன் அண்டு மால்டோவா. ஓகேவா. ஸோ இப்போ வந்து உக்ரைன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நேட்டோவோடைய வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏற்கனவே கலந்துக்கணும்னு நினச்சாங்க. பட் ரஷ்யா வந்து அதை விடலை, தாண்டி இப்போ 4 இயர்ஸாக வந்து வார் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ யூரோப்பியன் யூனியனில் போய் கலந்துக்கணும். யூரோப்பியன் யூனியனில் பார்த்திங்கன்னா 28 கண்ட்ரிஸ் டோட்டலி இருக்குது. ஸோ அந்த 28 கண்ட்ரீஸில் பிரிட்டன் வந்து வெளில போனதுனால பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக குரோஷியா வந்துட்டு 2013 சேர்ந்துருக்கு. ஸோ 2013 சேர்ந்த வரைக்கும் இப்போ 27 கண்ட்ரிஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் இதில் இருக்காங்க. இப்போ யார் பிளான் பண்ணுறா சேர்கிறதுக்குனா உக்ரைன் வந்து அதில் சேரலாம், யூரோப்பியன் யூனியனில் சேரலாம்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸாக இருக்குல்ல. ஸோ இந்த குரோஷியா, ஆஸ்ட்ரியா, அப்புறம் வந்து செஸ்ஸியா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா
பெல்ஜியம், பல்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அதான் இப்போ வாயிலே வராத மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ்லாம் தான் வந்துட்டு இந்த யூரோப்பியன் யூனியனில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த 27 கண்ட்ரீஸ். ஓகேவா, EU மெம்பர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ அதில் தான் இப்போ வந்து உக்ரைனும் மால்டோவாவையும் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான இனிஷியேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அது சேரணும்னா அதில் வந்து 35 பாலிசி சாப்டர்ஸ் உண்டு. ஸோ இது எல்லாமே கடந்து அந்த அப்ரூவல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கண்ட்ரீஸில் ஆஸ் அ மெம்பர் கண்ட்ரியாக போயிட்டு யூரோப்பியன் யூனியனில் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ இந்த பெல்ஜியம், பல்கேரியா, குரோஷியா, செஷியா, ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து 35 பாலிசி சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுபடி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆஸ் அ மெம்பர் கண்ட்ரியாக ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட். Lieutenant General Dhiraj Seth has been appointed as the சீஃப் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி. சரியா, உபேந்திரா திரிவேதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியன் ஆர்மியோடைய சீஃபாக இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ ரிட்டையர் ஆகுறாரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே வைஸ் சீஃபாக இருந்த திராஜ் சேத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. இந்த மாதம் ஜூன் 30, 2026 அவர் சார்ஜ்க்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அவர் வந்து 1986 வந்துட்டு அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ வந்து காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக எந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான படைப்பிரிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ். இப்போ சுதர்ஷன சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம பார்த்துருப்போம், கிருஷ்ணாவோடைய வெப்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய பேரில் தான் பார்த்தீங்கன்னா 2035 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஒரு ஃபுல்லாக எல்லா லேயரும் இப்போ வந்து ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிசைல் ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லேயர்டாக வந்து ஃபுல் பாதுகாப்பில் இருக்கணும். எதுவுமே நம்மளை வந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து தாக்குறதுக்கான எந்த இதுவுமே இல்லாத மாதிரி அவ்வளோ பாதுகாப்பாக 2035 இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சுதர்ஷன சக்ராவோடைய எய்ம், இந்த ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதில் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ரெஜிமெண்ட், குமனான் ரெஜிமெண்ட்டு, காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதங்களுக்கு எதிரான படை, இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து பீரங்கி படைப்பிரிவு, இதில் எல்லாம் வந்து 1986 வந்து கமெண்ட்ஸ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, சீனியர் லீடர்ஷிப் ரோல்ஸ், யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட இப்போ வந்து சீஃப் ஆஃப் தி இந்தியன் ஆர்மியாக யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திராஜ் சேத் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட். The missile test was conducted at எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்திப்பூர், ஒடிசாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராடியூம்னா பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ், BMD அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்செப்டார் மிசைல். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், ICBM. சரியா, கண்டம் விட்டு கண்டம் பாயிற வந்து அந்த மிசைல்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மிசைல்ஸை அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அப்புறம் வந்து எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஐனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பியர்ஸ் இருக்கும். சரியா, ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ஸ்பியர்ஸ்க்கு மேலேயே போய் வெளியில் எக்ஸோஸ்பியர் வரைக்கும் போய் 5500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாண்டி போய் திரும்ப வந்து இன்னொரு மண்டலத்துக்கு போகிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஸ்பியர்ஸ்க்கு கீழேயே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான மிசைல்ஸ் கண்டம் விட்டு கண்டம் பாயிற மாதிரி இருந்தாலும் அதை இடையிலேயே துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய மிசைல்ஸை தான் நம்ம வந்து அந்த டெக்னாலஜி மூலிமா கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் நம்ம சொல்கிறோம். அது என்னென்னா அந்த ICBMs அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாக்கி அடிக்கிறபடி வந்து அந்த பேலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய BMD இன்டர்செப்டார் மிசைல். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கான டெஸ்டிங் எங்கே பண்ணியிருக்கோம், சந்திப்பூர், ஒடிசாவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, வேறு நாட்டிலேருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயிற மாதிரி வந்து ஒரு இதை அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோடது வந்து அது இடையிலேயே போய் அதை துல்லியமாக தாக்கி அழிக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5500 ரேஞ்செலாம் வந்து அக்னி சீரியஸில் அக்னி 5th ஒன்க்கு தான் பார்த்தீங்கன்னா 5500 ரேஞ்சுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே அளவுக்கு இதில் வந்து ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து எக்ஸோஸ்பியர் தாண்டி போகிறதையும் இது அழிக்குது, அதுக்குள்ளே வளிமண்டலத்துக்கு உள்ளேயும் போகிறதையும் தாக்கி அழிக்கக்கூடிய வகையில் இது எல்லாத்துக்குமான டெஸ்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன வருதுன்னா நேவல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் NSAMMR capable of engaging enemy warships and aerial threats was also successfully tested. So naval surface to air missile அப்படின்னு சொல்லக்கூடியது
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேவி ஷிப்பையே வந்து தாக்கி அழிக்கக்கூடிய அந்த மிசைல்ஸு. சரியா, இதோடைய டெஸ்ட்டும் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டக்ட் பண்ணது DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அண்ட் கண்டுபிடிச்சதும் அவங்க தான். ஓகேவா, ஸோ அதுக்கான டெஸ்ட்டை தான் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். திராஜ் பொம்மடேவரா won the gold medal in which sport அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரியில் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொம்மதேவரா. ஓகேவா, சரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ச்சரி வேர்ல்டு கப் ஸ்டேஜ் 3 இந்தியா யாரோட பேர் போட்டிருக்குன்னா வந்துட்டு அன்கிதா பக்காத் அண்ட் திராஜ் பொம்மதேவரா. இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த மிக்சடு டீம் ஈவெண்ட்ல ரீகர்வ் மிஸ்டு டீம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணிட்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொன்று நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ரீகர்வ் மென்ஸ் ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து திராஜ் பொம்மதேவரா வந்துட்டு சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணிட்டு அதுலேயும் கோல்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ வந்து மிக்சடு டீம்லையும் சவுத் கொரியாவை தான் நம்ம டிஃபீட் பண்ணிட்டு கோல்டு வின் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல்ஸ் ரீகர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மென்ஸ் டீம்லையும் பார்த்தீங்கன்னா வந்து மென்ஸ் சிங்கிள் இண்டிவிஜுவல்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணிட்டு தான் கோல்டு வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, ஸோ 2துலேயுமே யார் இருக்கா? இந்த திராஜ் பொம்மதேவரா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்காரு. மிக்சடு டீம்ல அன்கிதா பக்காத்தோட விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஸோ வேர்ல்டு பிளட் டோனர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் பிளட் டோனர் டே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரத்த தானம் கொடுக்குறது, அதாவது உலக ரத்த தானம் தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது June 14 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 1 drop of humanity give blood save lives அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு தீம். சரியா, இது வந்து June 14. ஓகே, சரி நெக்ஸ்ட் வந்து குளோபல் விண்ட் டே 2026. சரியா, விண்ட் டே காற்று அதுக்கான தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுதான் வந்து விண்ட் எனர்ஜி ஃப்ரம் ஆம்பிஷன் டு ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம் June 15. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் வேர்ல்ட் டெங்கு டே அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து June 15. ஸோ அதுக்கான தீம் வந்து 1 வேர்ல்டு அகெயின்ஸ்ட் டெங்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ எல்லாரும் சேர்ந்தாதான் வந்துட்டு டெங்குவா அழிக்க முடியும். டெங்கு வந்து முழுக்க முழுக்க அந்த கொசு வந்து அந்த நல்ல தண்ணியாக வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக்ஸில் டயர்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிறதுலேருந்து தான் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணாதான், எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் டெங்குவாக அழிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது June 15 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மேக்கிங் எல்டர் அபியூஸ் ப்ரிவென்ஷன் புக் பியாண்ட் அவேர்னஸ், மேக்கிங் எல்டர் அபியூஸ் ப்ரிவென்ஷன் புக். எல்டர் அபியூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வயசானவங்களை நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து வயசானவங்கள கேர் பண்ணி அவங்க வயசானதுக்கப்புறம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இருக்குது. பட் அவங்கள வந்து பார்த்துக்காம நம்ம தனிமையில் விடுறது, அப்புறம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கான ஒரு டேவாக ஒரு அவேர்னஸாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த டே கொடுத்துருக்காங்க. ஸோ பியாண்ட் அவேர்னஸ் மேக்கிங் எல்டர் அபியூஸ் ப்ரிவென்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு June 15 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.